கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமது ஊழியத்திற்கென்று கடைசியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவரும் தமக்கென்று தம்முடைய அடிச்சுவலியை பின்பற்றி ஊழியத்தை நிறைவேற்றி இன்று அவருடைய நிருமொழியெல்லாம் உலகம் முழுவதும் அழியாத ஒரு பிரசங்கம் செய்து வருகிற ஒரு பிரசித்தி பெற்ற தேவ ஊழியர். பிரசங்கிக்கும் பொழுது அவர் இருந்த நாட்களிலே ஒரு பட்டணத்தார், அதாவது பெரேய பட்டணத்தார் அவருடைய பிரசங்கத்தை கேட்டனர். கேட்டுவிட்டு அப்படியே நம்பவில்லை. அவர்கள் வேத வசனத்தை ஆராய்ந்தார்கள். இங்கே அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அந்த பட்டணத்தார், அதாவது பெரேய பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கும் நற்குணசாலிகளானார்கள். தினந்தோறும் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள் என்றால் பிரசங்கத்தை கேட்டு அப்படியே நம்புவதல்ல. இவர் பிரசங்கிப்பது வேத வசனத்துக்கு ஒத்திருக்கிறதா, இது வேத வசனத்தில் உள்ளதா, இது உண்மையா, இது பொய்யா அல்லது கள்ள உபதேசமா என்று சொல்லி கண்டறிய நீங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும். இங்கே நாம் இப்படியாக ஒரு வசனத்தை நான் வாசித்து இந்த செய்தியை தொடங்குகிறேன். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பாருங்க, வெளியரங்கமாக இருக்கிறது, மறைவானது ஒன்றுமில்லை. இதில் தேவன் உண்டாக்கின மனிதர்களானாலும் மிருகங்களானாலும் பறவைகளானாலும் சிறு பூச்சிகளானாலும் அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றுமில்லை. தாவீது சொல்கிறார், நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருப்பீர், பாதாளத்திலே படிக்க போட்டாலும் அங்கே இருக்கிறீர் என்று சொல்லி. எங்கிருந்தாலும் தேவனுடைய கண்களுக்கு நான் தப்ப முடியாது. இப்படி இருக்க தேவனை அறியாத மக்கள் இந்த நாட்களிலே பாவம் செய்கிறார்கள், என்னென்னவோ செய்கிறார்கள். அவர்களுக்கு தேவன் சொல்லுகிற ஒரே வார்த்தை, அன்று சொன்னார் இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார், பிதாவே தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும். இதுதான் அவர்களுக்குரிய வார்த்தை. ஆனால் சில கள்ள உபதேசமார்கள், வேத புரட்டர்கள் அல்லது தேவனை விட்டு வழிவிலக செய்கிற சில போதகங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள உபதேசங்கள் எல்லாவற்றையும் பார்த்து தேவன் அதற்கேற்ற தண்டனையை கொடுப்பார். நியாயம் தீர்க்க நமக்கு அதிகாரம் இல்லை, வேத வசனம் நியாயம் தீர்க்கிறது. ஆனால் நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஆவிக்குரியவன், நான் மறுபடியும் பிறந்தவன், நான் சபைக்கு செல்கிறேன், ஒழுங்காக ஆராதனை செய்கிறேன், காணிக்கையை தசமபாகம் ஒழுங்காக செலுத்துகிறேன், இன்னும் ஏராளமான காரியங்களை பக்தி காரியங்களிலே நடக்கிறேன், பொய் சொல்வதிலே நீதியாக நடக்கிறேன், ஊழியத்திற்கு பங்கெடுக்கிறேன், ஊழியம் செய்கிறேன் என்றெல்லாம் சொல்லலாம். இப்படி சொன்னாலும் ஒரு காரியம், இந்த வசனம் இப்படி நாம் இருந்தாலும் ஒரு வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா, இப்படி இருந்தும் நான் ஒரு பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேனா என்பதை குறித்து வேத வசனம் எப்படியாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் இங்கே ஒரு வசனம் 19வது வசனம். இந்த வசனத்தை கவனமாக கேளுங்கள். ஆவிக்குரியவர்கள் தான், நாம் கிறிஸ்தவர்கள் தான், பாடல் பாடுகிறோம், மென்மையாக பேசுகிறோம், எல்லாம் உண்டு. ஆனால் இந்த வசனம் 1 கொரிந்தியர் 15:19, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷர்களை பார்க்கிறோம் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். பாருங்க, இந்த உலகத்தில் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று வாழ்வதற்காக மட்டுமே அப்படி நீங்கள் இருந்தால் எல்லாவற்றை பார்க்கிறோம் பரிதாப நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இது என்னிடத்திலே உண்டா? இந்த பரிதாப நிலைக்கு, மிகவும் பரிதாப நிலை. நான் கிறிஸ்தவன் தான், நல்லவன் தான், கர்த்தரை அநேகருக்கு நான் சாட்சி சொல்லுகிறேன், பிரசங்கிக்கிறேன், சபைக்கு செல்லுகிறேன், ஊழியம் செய்கிறேன், எல்லாம் சரிதான். ஆனால் ஒரு பரிதாப நிலை என்னிலே
காணப்படுகிறதா என்பதை தயவு செய்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பது மிக மிக அவசியம். ஏனென்றால் ஒரு கிறிஸ்தவன் தன்னை பற்றி அறிவான். அவன் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் முதல் 2ஆம் வசனத்தில், நீங்கள் பூமிக்குரியவளை அல்ல மேலானவளை தேடுங்கள். நம் மேலானவளை தேடும். மேலானது என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதி, தயவு, நற்குணம், இன்னும் சுபாவங்கள், தேவனுக்கேற்ற அந்த சுபாவங்கள், அந்த பரிசுத்தம். இப்படியாக பரிசுத்த ராஜ்யத்திற்குரியதை தேடுவான். ஏனென்றால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதை அறிந்திருக்கிறான். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். ஆகவே இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற அந்த தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்திற்குள்ளே தேட மாட்டார். ஆகவே நாம் யோசித்து பார்ப்போம். இந்த உலகத்திலே நாம் சிறந்து விளங்க வேண்டும், இந்த உலகத்திலே நன்றாக இருக்க வேண்டும், தவறில்லை நீங்கள் எண்ணுவது. ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது தேவன் நம்மை உயர்த்தி வைப்பார். தேவனுக்கு முன்பாக நீர் அழகில்லாமல், இந்த உலகத்தில் அழகில்லாமல் பரவாயில்ல, அவருடைய பார்வைக்கு அழகாக இருக்கிறாய். உலகத்திலே நீர் வறுமையில் இருந்தால் பரவாயில்லை, அவருடைய பார்வையிலே நீர் ஐஸ்வர்யவானாக இருக்கிறாய். உலகத்திலே பலவீனமாக இருந்தாலும் பரவாயில்லை, அவருடைய பார்வையிலே நீர் பலமுள்ளவளாக இருக்கிறாய். இதுதான் ஒரு கிறிஸ்தவ ரட்சிக்கப்பட்டவரின் அடையாளம். ஆகவே இந்த பரிதாப நிலைக்கு நான் இருக்கிறேனா? இந்த உலகாசை என்னை ஆட்கொண்டிருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் தாமே இன்று அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்தால், ஆண்டவரே என்னை மன்னியும், உம்முடைய இரத்தம் என்னுடைய சகல பாவத்தையும் நீக்கி சுத்திகரித்து என்னை உண்மையும் உத்தமமாக நிறுத்த ஆண்டவரே உம்மால் முடியும் என்று சொல்லி நாம் விசுவாசித்து ஜெபித்து வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ தேவன் கிருபை செய்வாராக. நாளைய தினத்திலே இதன் தொடர்ச்சியை காண்போம்.